இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிற நாம் இன்று மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற நாம் அந்த மூவொரு கடவுள் கொண்டிருந்த உறவு, அவர் கொண்டிருந்த வல்லமை, அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மையும் அவரை போல வாழ அழைப்பு விடுக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறவும், பெற இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறவும், நம்மையே தாழ்த்தி அவருடைய பிள்ளையாய் தொடர்ந்து பயணிக்க, அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்த, ஆவியால் நிரப்பப்பட நம் மூவொரு இறைவனை துதித்து இந்த வேளையிலே கண்களை மூடி ஒருமுகப்படுத்தி உள்ளத்தையும் உடலையும் ஆன்மாவையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். எந்த இறைவா திருவடி சரணம், தந்தையே இறைவா திருவடி சரணம், இயேசுவே இறைவா திருவடி சரணம், இயேசுவே இறைவா திருவடி சரணம், தூய நல்லாவியே திருவடி சரணம், தூய நல்லாவியே திருவடி சரணம், தூய நல்லாவியே திருவடி சரணம், தூய நல்லாவியே திருவடி சரணம், மூவொரு இறைவா 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 திருவடி சரணம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஹாப்பி சண்டே, பீஸ் பி வித் யூ. யாரா இந்த புது சாமியார் வந்திருக்கிறாரு நம்ம பங்குக்கு? சில பேர் என்னை பார்த்துருக்கலாம், இல்லை வேறு பங்குகளில் பார்த்துருக்கலாம், சில சமயம் மாதா டிவிலையும் பார்த்துருக்கலாம். அடியேன் அருள் பணியாளர் அருள் தந்தை ஃபாதர் ராபர்ட் பெர்னாண்டஸ், கோவை மறைமாவட்டத்தை சார்ந்தவன் தான். ஆப்பிரிக்க மறை போதக சபையை சார்ந்தவன். சொசைட்டி ஆஃப் ஆப்பிரிக்கன் மிஷன்ஸ் SMA சபையை சார்ந்தவன். சுருக்கமாக சொல்லணும்னா, நைஜீரியாவில் 8 ஆண்டுகள் அங்கே மறைபரப்பு பணியாளராக மிஷினரியாக இருந்துட்டு இப்பொழுது இந்தியா முழுவதும் எங்களுடைய சபைக்காக தேவ அழைத்தல் ஊக்குனராக, ஒகேஷன் ப்ரொமோட்டர், உங்களுக்கு சில பேர்த்துக்கு புரிகிற மாதிரின்னா பிள்ளை பிடிக்க வந்திருக்கிறேன். உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் அதுதான் தான் வார்த்தை, உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். சரி, அதுக்கு பின்னாடி வருவோம். சரி, என்னுடைய பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? ஓகே. இப்பொழுது ஆண்டவர் இந்த நாளிலே திரு அவையின் வழியாக தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஒரே ஆளு, ஆனால் 3 வகையிலே செயல்படுகிறார்கள். சின்ன குறிப்பிடத்தில் நம்ம படிக்கிறப்ப கேட்போம், எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். எப்படி ஒரே கடவுள்? அவர் மூவராக இருந்தும் ஒரே சித்தம், ஒரே ஞானம், ஒரே வல்லமையை கொண்டிருப்பதால் அவர்கள் மூவொரு கடவுளாக இருப்பினும் ஒரே கடவுள். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா இது மறையுண்மை. மறையுண்மையை புரிஞ்சுக்க முடியாது, உணர முடியும். மறையுண்மையை சொல்ல முடியாது,
நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியும். அதுதான் கடவுள் நம்முடைய காட்டுகிறார். அதுதான் கடவுள், அனைத்தையும் கடந்த கடவுள் சில வேளைகளில் நமக்கு வெளிப்பாடாக வருகிறார். அந்த வெளிப்பாட்டை, அந்த மூவொரு கடவுளை கொண்டாடத்தான் இந்த ஞாயிறு திருப்பலியானது நமக்கு வழங்கப்படுகிறது. அண்ணா முன்னாடி உட்கார்ந்துருக்கிற அண்ணா பேர் என்ன? உங்கள் பேருங்கண்ணா? உங்களை தான் அண்ணா. ஜார்ஜ். கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? ஓகேண்ணா. வீட்டில் இருக்காங்களா? பக்கத்தில் இருக்காங்களா? ஓகே. உங்கள் அம்மா உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஜார்ஜ். உங்கள் வீட்டுக்காரம்மா உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஜார்ஜும்பாங்களா? ஓகே. உங்கள் பையன் பிள்ளைங்க இருக்காங்களா? அவங்க உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? சரி, ஜார்ஜ். உங்கள் அம்மா உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? மகனேம்பாங்களா? உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன ஸ்தானமாக இருக்கிறீங்க? மகனுக்குரிய ஸ்தானம், இல்லையா? கரெக்டா? அவங்க அம்மாவுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? மகன். அவருடைய மனைவிக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? மகனாக இருக்கிறாரு. சில வேளையில் குழந்தையா நினச்சி அவங்க பாதிக்கலாம். ஆனால் மனைவிக்கு அவர் கணவர், இல்லையா? ஏற்றுக்கிறீங்களா? ஆனால் பிள்ளைக்கு அவர் கணவரா, மகனா? தந்தையாக செயல்படுகிறார். ஒரே ஆளுதான். ஆனால் தன்னுடைய மகனுக்கு அவர் ஒரு தந்தையாகவும், தன்னுடைய தாரத்துக்கு அவர் ஒரு கணவராகவும், தன்னை ஈன்ற தாய்க்கு, பெற்றோருக்கு அவர், தன்னுடைய தந்தைக்கு, அவருடைய தாய்க்கு, அவர் பெற்றோருக்கு என்னவாக இருக்கிறார்? மகனாக செயல்படுகிறார். ஒரே ஆள் 3 வகையில் செயல்படுகிறார். அங்கே ஒரே வல்லமை தான். செயல்பாடுகள் அவங்களுக்கு நேர மாறுபட்டுகிறது. ஆனால் ஒற்றுமை. அவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே அன்பை கொடுப்பார். மகிழ்ச்சி, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கணும். அத்தகைய வல்லமை தான். காஃபி டீ குடிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. அதுலேயும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு இறைவனை நாம் எப்படி ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்? காப்பிக்கு என்ன வேணும்? பால் வேணும், காப்பி தூள் வேணும், இல்லைன்னா டீ தூள் வேணும், கொஞ்சம் தண்ணி வேணும். எல்லாத்தையும் கலந்துட்டா அது பிரிக்க முடியாது. அதுபோலத்தான் கடவுள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஒரே வல்லமை, ஒரே ஞானம், ஒரே சித்தம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் அந்த இறைவன், தந்தையாம் இறைவன் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், முதல் வாசகத்தில் கேட்டோம், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். அதற்கு முன்பாக சொல்லப்படுது ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். நம்முடைய கடவுள் எப்படி இருக்கிறார்? தந்தையாம் கடவுள் இரக்கமும் பரிவுள்ள கடவுளாக இருக்கிறார். இன்று மோசே ஆண்டவரை சந்திக்க சீனா மலைக்கு போறார். அதற்கு முன்பாக ஒரு தடவை போனார், 10 கட்டளை வாங்கிட்டு வந்தார். ஆனால் மக்கள், இஸ்ராயல் மக்கள் அவர்களுக்கான ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொண்டு, கண்ணுக்குட்டி ஏற்படுத்தி அவர்கள் வழிபடும் பொழுது ஆண்டவர் கோபத்தில் இருக்கிறார். மோசேவே கோபத்தில் எரிஞ்சு விழுகிறார். அவங்க 10 கட்டளை அதில் போட்டு உடைக்கிறார். ஆனால் மீண்டுமாக தன் பிள்ளைகளோடு தன் உறவை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் மீண்டுமாக, மோசே நீ மேலே வா, மீண்டுமாக உனக்கு நான் கட்டளை கொடுக்கணும், இப்பொழுது நானே எழுதி தரேன், கொண்டு போறார். அப்படிப்பட்ட கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி? பரிவும் இரக்கம் உள்ள கடவுள், நேர்மையான கடவுள், நம்பிக்கைக்குரிய கடவுள், பேரன்பு மிக்கவர். சில பேர்த்துக்கிட்ட போய் தப்பு பண்ணி போய் நின்னா என்ன சொல்லுவாங்களோ, போச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போனா என்ன ஆக போதோ தெரியல. இவங்களை நாம் திரும்பி எப்படி பார்ப்போம்? சில பேர் பார்க்க முடியாத சூழ்நிலை, மறைஞ்சு வாழுகிற வாழ்க்கை. ஆண்டவர் நம்மை குறித்து நம்மிடம் மீண்டுமாக தம் பிள்ளை வரணும். நான் ஏற்றுக்கிறேன், உலகம் ஏற்றுக்கலினால் பரவாயில்ல, உறவு ஏற்றுக்கலினால் பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், என் கட்டளையின் பிரகாரம் மீண்டும் வாழ். இதுதான் மையம். ஆண்டவருடைய தந்தையாம் கடவுள் கொண்டிருக்கிற அந்த தந்தையினுடைய வெளிப்பாடு. அந்த தந்தை வார்த்தையாய் செயல்படுகிறார். அந்த தந்தை, 2ஆம் மகன் இயேசு கிறிஸ்து, வார்த்தையாம் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் தந்தையின் வழியாக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளமாயிருந்தது, கடவுளாயிருந்தது.
இந்த தொடக்க நூலிலே பார்க்கும் பொழுது ஆவியானவர் தண்ணீரிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து திருவெளிபாடு வரைக்கும் இந்த ஒவ்வொரு இறைவனுடைய செயல்பாடுகள், ஒற்றுமை, அவர்கள் கொண்டிருக்கிற அந்த மிஷன் எல்லாத்தையும் பார்க்க முடியும். வார்த்தையால் கடவுள் இந்த உலகை படைத்தார். அந்த கடவுள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இறைவன் ஆண்டவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவதூதன் அங்கு தோன்றினார் என்று வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் அசைவாடி தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பணி வாழ்வை தொடங்கும் பொழுது எப்படி தொடங்குறாரு? யோர்தான் நதிக்கரையில் போய் நிற்கிறார். அங்க ஞானஸ்தான மக்களோடு மக்களாக இருந்து மீட்பு பணியை தொடர்வதற்காக தன்னையே பாவிகளாகி நம்மோடு ஒப்புரவாகி நம்முள் ஒருவராக மாசற்றவர் அங்கே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் அசைவாடுகிறார் அவர் மீது. தந்தையாம் கடவுளுடைய குரல் ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள். மூவொரு கடவுளுடைய வெளிப்பாடு அங்க இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை அறிவிக்கும் பொழுது ஆவியானவர் அவரிலே குடிகொள்கிறார். தந்தையாம் கடவுள் ஆட்களை அனுப்புகிறார். அவர் தன்னையே கருவுற்று ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதனை பெற்றிருக்கிற பெண்களுள் பேறு பெற்றவள் நீ என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமை முதலில் பெறுகிறார். ஆண்டவராம் கடவுளாம் வார்த்தையாம் இறைவனை கருத்தாங்குகிறார். ஆவியானவர் அவரில் உட்கொள்ளப்படுகிறார். அன்னை மரியாள் இயேசுவை தம் உதரத்திலே கருத்தாங்கும் முன் தன் இதயத்திலே கருத்தாங்கினார்கள் என்பார்கள். நீங்களும் நாமும் இயேசு எங்க தாங்கணும்? நம் இதயத்தில் தாங்கணும். இந்த இறைவன் ஒன்றாய் செயல்படுவது போல் நாம் ஒன்றாய் இருக்கிறோமா? போன வாரமெல்லாம் பார்த்தோம். ஈஸ்டருக்கு முடியறதுக்கு முன்னாடி, இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு முன்னாடி வாசகம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நாம் ஒன்றாயிருப்பது போல அவர் ஒன்றாயிருப்பார்கள், தந்தையின் நானும் ஒன்று சொல்லி தன் சீடர்களுக்கு திடப்படுத்துகிறார். உங்களை நான் திக்கற்றவளாக விட மாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளர் அனுப்பு என்று சொல்லி அந்த மூவொரு கடவுளுடைய ஒருங்கிணைப்பை, நான் போனால் அவர் வருவார், உங்களை வழி நடத்துவார், உண்மையின் பாதையில் வழி நடத்துவார், உங்களுக்கு எல்லாத்தையும் கற்பிப்பாருங்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நான் வழிபடுகிற தெய்வம் ஒன்றாயிருப்பது போல, நான் வழிபடுகிற தெய்வம் ஒன்றுபட்டு செயல்படுவது போல என் குடும்பத்திலே நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் உறவுகளை நான் எவ்வாறு வாழ்ந்து கொள்கிறேன், சக மனிதனாக நான் பார்க்கிறேனா, அவர்களை சக மனிதர்களாக நான் பார்த்து அவர்களை அன்பு செய்கிறேனா, அவருடைய தேவைகளை நான் உடன் இருக்கிறேனா? சற்று சிந்திப்போம். பரிவிரக்கம் கொண்ட அந்த ஆண்டவர் நம்மை மீது பரிவு கொள்வது போல நாம் பிறர் மீது பரிவு கொள்வோம். 2ஆம் வாசகத்தில் பார்க்கலாம், புனித பவுலுடைய சிறந்த மறைபரப்பு பணியாளர் கடவுளை மூவொரு கடவுளாக நமக்கு அவருடைய ஒவ்வொரு கிரீட்டிங்ஸ்ல ஒவ்வொரு வாழ்த்தலையும் சொல்லுவார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் அவர் எப்படி காட்டுகிறார்? தூய முத்தம் கொடுத்து ஒருவரை வாழ்த்துங்கள், இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பூசையில் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்போம். நாம் நம்மை அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு நிகழ்வு என்ன பண்ணுறோம்? தந்தை மகன் தூயாவின்னு சொல்லித்தான் நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய ஜபங்கள் தொடங்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கும்போது என்ன சொல்றார்கள்? உலகெங்கும் சென்று படைப்பிற்கு நற்செய்தி எழுதுங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் திருமுழுக்கு கொடுங்கள். சில பேர் எகோவா சர்ச்சுக்கு போகிறது, ஆண்டவர் எகோவா, எஸ் அவர் ஒருவர் தான், இல்லைன்னா இயேசு ஒருவர் தான், இல்லையா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்கள பழைய ஏற்பாடு. இப்போ நான் லேட்டஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கிற ஆவியான ஒருவர் தான். அதல்ல நம்முடைய விசுவாசம் ஒரே கடவுள், ஆனால் 3 ஆட்களாக செயல்படுகிறவர்கள். அந்த வல்லமை நம்மிடம் இருக்கிறது. அந்த வல்லமையோடு வாழ்வோம், பிறரன்பு சிநேகத்தோடு வாழ்வோம், பிறர் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். அன்புமிக்க சகோதரர்களே,
ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்குது, இயேசு கிறிஸ்துவை அறிந்து அறிவிக்க. நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் ஒரு மறை போதகர் பணியாளராக. இன்றைக்கி எத்தனை பேர் +2 முடிச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம குழந்தைங்க 10th முடித்தவங்க, +2 முடித்தவங்க, காலேஜ் முடித்தவங்க இருப்பாங்க. நான் தேவ அழைத்தல ஊக்குனராக இருக்கிறேன். சில வார்த்தைகளை சொல்லி உங்களை நான் அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். தயவு கூர்ந்து உங்களுடைய செவிகளை எனக்கு கொடுங்கள். கிறிஸ்தவராக வாழ்வது ஒரு அழைத்தல். கிறிஸ்தவராக வாழ்வதே ஒரு அழைத்தல். கிறிஸ்தவரா பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மை பேசுவாங்க, தன்னார்வத்தோடு வருவாங்க, மன்னிப்பாங்க, பிறர் ஏற்றுக்கொள்வாங்க. என்ன சொன்னாலும் அவங்க கடைசியில் நம்ம கூட தான் வந்து நிற்கிறாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்கள் அயலானைக்காக ஜெபியுங்கள், உங்களை வெறுப்போருக்காக ஜெபியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், ஏன் உங்களை கொல்வோருக்காக ஜெபியுங்கள், அன்பு செய்யுங்கள், பகைவரை அன்பு செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்துவம். கணவன் மனைவியாக வாழ்வது ஒரு அழைத்தல், திருமணம் ஒரு அழைத்தல். அந்த திருமணத்திலும் அதற்கான கடமைகளும் பொறுப்புகளும் உள்ளது. ஒன்றுபட்டு வாழுகிற ஒரே பிரச்சனை, ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு ஏற்றுக்கொண்டு வாழ்வது. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு குருவா நிற்கிறேன்னா, நான் என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், என் தாய், உங்களுக்கு சொல்லியிருக்குன்னா தெரியாது, என் தாய் நடு ராத்திரியில் திடீர்னு முழிச்சு பார்த்தா, சின்ன வயசில் தூங்குறப்ப இங்கே படுத்தா அங்கே இங்கே எந்திரிப்போம். ஆனால் எந்திரிக்கிறப்போ திடீர்னு பார்த்தா எல்லா டியூப் லைட் ஆஃப் ஆகிருக்கும், குண்டு பல்ப் பண்ணைக்கெல்லாம் ஆஃப் ஆகிருக்கும். என் தாய் ஒரு பக்கம் பைபிளை வச்சுட்டு இன்னொரு பக்கம் மெழுகுவத்தியை வச்சு படித்த தியானித்து ஜெபித்த நாட்களை நான் பார்த்துருக்கிறேன். இரவில் என் தந்தை ஒரு ஜெபமாலையில் 10 மணிக்கு பதிலாக 11 மணி இருக்கும், அதிகமாக ஜெபிக்கக்கூடியது. அதே இதில் அவங்களும் சண்டை போட்டதையும் பார்த்துருக்கேன். ஏன்னு சொல்கிறேன், திருமணம் ஒரு அழைத்தல். அந்த அழைத்தலை பிரமாணிக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சிறந்ததை கொடுக்கணும், சிறந்ததை கற்றுக்கிட்டு சிறந்ததை கொடுக்கணும். அது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் முதல் நற்செய்தி உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் சூழ்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு. நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு குருவாக இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை கட்டினது குருசாமி ஃபாதரா? நான் குழந்தை பையனாக இருக்கிறப்ப அவர் இன்னொரு ஆலயம் கட்டினார். இதுக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கிற புளியகுளம், நாங்கள் அங்கே இருக்கிறப்போ காரச்சட்டி தூக்க முடியாமல் தூக்கியிருக்கேங்க. அப்பா அம்மா கல் மண்ணால் சமந்திருக்காங்க மற்ற மக்களோடு சேர்ந்து. ஏன் இதை சொல்கிறேன்? குருக்களுடைய மறை மாவட்ட குருக்களுடைய பங்களிப்பு, அவர்கள் வாழ்ந்து காட்டிய நடைமுறைகள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது நானும் ஒரு குருவாகணும் விற்காலத்துன்னு சொல்லிட்டு அந்த துடிப்பு இருந்தது. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட மறை மாவட்ட குருவாக அல்ல, மறை போதக குரு, சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ், ரிலிஜியஸ்ன்னு சொல்லுவாங்க, சபக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க. ஏன்? அவங்களுடைய வாழ்க்கை ஜெபம், தபம், நோன்பு, அதிகமாக ஜெபித்து மக்களுக்கு பணி செய்வது. மறைபரப்பு பணியாளர்கள் இன்னும் சிறப்பான விதத்தில் செயல்படும். சவேரியார் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்து உதவி செஞ்சாரோ, நம்முடைய கோவை மறை மாவட்டத்தின் முதல் ஆயர், எங்களுடைய SMA சபையினுடைய தலைவருமான வணக்கத்துக்குரிய புனித நிலையில் 2ஆம் நிலையில் இருக்கிறார், வணக்கத்துக்குரிய பிரெசியாக், பிரான்ஸ் நாட்டிலிருந்து தன்னுடைய மறை மாவட்டத்துக்கு குருவாக படிச்சுட்டு அது முதல் பட்டம் வாங்கிட்டு அவங்க பங்குலேயே உதவி பங்கு சாமியாராக போடுறப்ப அவருக்கு மன நிறைவு அல்ல. எப்படி அன்னை தெரசா அம்மாளுக்கு கால் வித்தின கால்னு சொல்லுவாங்க, அழைத்தலுக்குள்ளார ஒரு அழைத்தல். மறை மாவட்ட குருவாக இருந்தவர், எனக்கு இதில் அல்ல ஒரு மன நிறைவு, ஆண்டவர் இன்னும் சிறப்பானது அழைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு மறை போதக பணியாளராக இந்தியாவுக்கு வருகிறார், MEP பிரீஸ்டா. இன்னைக்கு அதே மறை மாவட்டம், நம்ம கோயம்புத்தூரில் மறை மாவட்டத்தில் ஃபாதர் வில்லியம் ஜோசப், சில பேர்த்துக்கு தெரியும், நம்முடைய கோவை மறைவட்டத்துக்காக குருவானார். 10 ஆண்டுகளுக்கு பணி செஞ்சார். அதுக்கப்புறம் பணி நிமித்தம் தேவைப்பட்டப்போ எங்கள் சபை வந்து இங்கே வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குருக்கள் தேவை, பசங்க தேவைன்னு சொல்கிறப்போ நான் வரேன் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு முன் வந்தார் ஆண்டவர் பணிக்காக. இன்று எங்களோடு தான் பணி செய்து கொண்டு இருக்கிறார். அவரும் அசிஸ்டன்ட் பாரிஷ் பிஸ்டார் தான் சின்ன பையனாக இருக்கிறப்போ புலிகோளத்தில். ஏதை சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அழைத்தல் பிறருக்கு வித்தியாசமாக இருக்கும். அதுதான் ஒரு கடவுள் நாம் எப்படி முழுமையாக புரிஞ்சுக்க முடியாது, அழைத்தலையும் நாம் முழுமையாக புரிஞ்சுக்க முடியாது. அழைத்தலுக்கேற்ற வாழ்வு வாழணும், ஒன்றுபட்டு வாழுங்கள் தான் 2ஆம் வாசகத்தில் பார்க்குறோம். உங்களுடைய பிள்ளைகள் 10வது 12வது காலேஜ் முடித்தவங்க, சாமி எனக்கு இருக்கிறது ஒரே பையன் எப்படி அனுப்பிச்சி வைக்க முடியும்? கடவுள் கொடுத்தது உங்களுக்கு பிள்ளை கொடுத்துருக்காரு, அவர் உங்களுக்காக கொடுக்கல, அவருடைய திட்டம் நிறைவேறக்கு. பல வேளையில் பையன் வரையும்பா, அம்மா அப்பா ரெடி இல்லை. சில நேரத்தில் பையன் இப்போ அம்மா அப்பா ரெடியாக இருக்காங்க,
பையன் ரெடி இல்லை, பிள்ளைங்க ரெடி இல்லை. பிள்ளைகளுக்கும் தான் தேசி சொல்கிறேன். நீங்கள் எங்கேயோ ஒரு பக்கம் கடவுள் அழைக்கிறார் என்றால் மறை மாவட்டத்துக்கோ சபைகளுக்கோ அல்லது எங்களைப் போல மறைபரப்பு பணியாளர்களுக்காக பணி செய்வதற்கு முன் வர வேண்டும். திருச்சபை, தமிழக திருச்சபை, இந்திய திருச்சபை இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குதுன்னா என்ன காரணம்? நமக்காக போராடிய போராளிகள் உண்டு, இல்லைன்னு சொல்லல. அதே வேளையில் மறைபரப்பு பணி செய்ய வந்த மறைபரப்பு பணியாளருடைய பங்களிப்பு ஏராளம். அதை மறுக்க முடியாது, வரலாறு மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அதுபோல பெற்றுக்கொண்ட விசுவாசம், பெற்றுக்கொண்ட இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த அருள் சாதனத்தை பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது அவர்களுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சிறப்பாக குருக்கள் கன்னியருக்காக ஜெபியுங்கள். தேவ அழைத்தல் பெருக ஜெபியுங்கள். இது நான் உங்களோட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு போகிறேன். ஜெபிப்பீங்களா? நான் பூசை முடிஞ்சு வெளியே தான் கொஞ்சம் நேரம் நிற்பேன். ஃபாதர் என் பையனை கூட்டிகிட்டு போங்க சொல்லுவீங்களா? 3 கேம்ப் வச்சேன் தமிழகத்திலேயே. ஈஸ்ட்டுக்கு முன்னாடி, ஈஸ்ட்டுக்கு அப்புறம், போன மாதம் கருமத்தம்பட்டியில். எத்தனை பசங்க வந்தாங்க? கைவிட்டு 2 எழுநீர்லாம், 2-3 மனம் நொந்து போச்சு. இருந்தாலும் நான் என்ன, இது என்னுடைய பணி அல்ல, கடவுளுடைய பணி. யாரை அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாரோ அவர் வருவார். நான் சோர்ந்து போகக்கூடாது. அதற்கு முதல்ல எப்படி இருக்கணும்? நம்ம குடும்பத்தில் அந்த ஆழமான விசுவாசம் இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், ஜெப வழிபாடு இருக்கணும். ஆதி திருச்சபை கொண்டிருந்த அந்த விசுவாசம் ஒன்றுபட்டு வாரத்தில் 2 நாள் உட்கார்ந்து ஜபிக்கிறோமா? சற்று சிந்தியுங்கள். ஒன்றா ஜபிக்கிறோமா? ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோமா? பகிர்ந்து கொள்கிறோமா? வீட்டில் வேலைகளை பகிர்ந்து கொடுக்குறீங்களா? ஐயோ ஒரே பையன், அவன் சங்கடப்பட்டுருவான், அந்த பிள்ளை சங்கடப்பட்டு. கூட்டுனா கூட்டணும். வேலைகளை அங்கே செய்யும் பொழுது தான் வெளியே செய்வாங்க, வீட்டில் இல்லாத வெளியே வராது. தயவு செய்து பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்கள், விசுவாசத்தை கற்றுக் கொடுங்கள். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்கிற இந்த பெருவிழா, நீ இரக்கமும் கருணையும் உள்ள கடவுள், எங்களை மீட்டெடுக்க மனூருவான கடவுள், எங்களை வழிநடத்த ஆவியால் தூண்டப்படுகிற கடவுள். நீர் ஒன்றாய் ஒரே வல்லமையும் ஒரே சித்தமும் ஒரே ஞானமும் கொண்டு இருப்பது போல உம்மை வழிபடுகிற மக்களாகிய நாங்களும் ஒரே வல்லமையோடு, ஒரே சித்தத்தோடு, ஒரே ஞானத்தோடு, பெருந்தன்மையோடு வாழவும், பகிர்ந்து வாழவும், கூறியது எது, நேர்த்தியானது எது, ஆவிக்குரிய வாழ்வு எது என்பதை தேர்ந்து தெளிய எங்களை ஆசீர்வதியும். என் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். வருங்கால திருச்சபையை, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திருச்சபையை உணர்ந்து உம்முடைய ஆவி எங்களில் செயல்பட, எம் விருப்பம் அல்ல தந்தையே, உம் விருப்பமே நிறைவேற்றட்டும் என்று இயேசு சொன்னது போல உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன், ஆவியானவரை அனுப்புவேன். தகுதி உடையவர்கள் அல்ல, தகுதியற்றவர்களை நீர் அழைக்கிறீர். அவர்களை தகுதி உடையவர்களாக்கி உலகிற்கு ஒளியாக, உப்பாக, திருமணம் என்ற அருட்சாதனத்திலும் தேவ அழைத்தல் என்ற அருட்சாதனத்திலும் எங்களை மகிமைப்படுத்துகிறீர். தொடர்ந்து உமது மகிமையிலே வாழ ஆசீர்வதியும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் எழுந்திரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போலவே இப்பொழுது